டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோலாம் போட்டிருக்கோம். தமிழ்நாட்டு செய்திகளுக்கான வீடியோ போட்டிருக்கோம். தமிழ்நாட்டு அரசு திட்டங்களுக்கான வீடியோலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க. கண்டிப்பா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேருந்து அதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விளையாட்டு செய்திகள் பத்தி பார்க்க போறோம். விளையாட்டு செய்திகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து நிறைய போட்டிகள்ல தங்க பரிசு கிடைச்சிருக்கு. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நிறைய போட்டிகள்லாம் வந்து நடத்திருக்காங்க. ஸோ அதனால விளையாட்டு செய்திகள்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜனவரிலேருந்து ஜூலை மாசம் வரைக்கும் உள்ள விளையாட்டு செய்திகள் பார்ப்போம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஜனவரி மாத செய்திகள் பார்ப்போம். 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் 9th ஏசியன் வின்டர் கேம்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா சைனால நடக்க போகுது. ஹார்பின் சைனால 2025 நடக்க போகுது. அதுக்கான ஸ்லோகனும் எம்ப்ளமும் தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஸ்லோகன் என்ன அப்படின்னா ட்ரீம் ஆஃப் வின்டர் லவ் அமாங் ஏஷியா முழக்கம். இது வந்து 1 மார்க்ல மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ட்ரீம் ஆஃப் வின்டர் லவ் அமாங் ஏஷியா. எம்ப்ளம் என்னன்னா 2 புலி சின்னம் வந்து பனி சிறுக்குல விளையாடுற மாதிரியான ஒரு எம்ப்ளம் தான் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அடுத்து டேவிட் வார்னர் வந்து ஓய்வு அறிவிச்சிருந்தாங்க. டேவிட் வார்னர் யாரு அப்படின்னா அதிகபட்ச ரன்களை குவித்த 5வது ஆஸ்திரேலிய வீரர். இவர் வந்து ஆஸ்திரேலிய வீரர். ஜனவரி 1 அன்று ஒரு நாள் சர்வதேச போட்டியிலிருந்தும் ஜனவரி 6 அன்று டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சாரு. அடுத்து டையூ கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள். டையூ கடற்கரை விளையாட்டுப் போட்டி வந்து இந்தியாவில் நடக்கிறது. பல்துறை விளையாட்டுப் போட்டிகளுக்கான முதலாம் கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள். அதுதான் வந்து டையூ கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள். இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணாங்க. செகண்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா வின் பண்ணாங்க. இந்த போட்டியை நடத்துற டையூ வந்து 3rd பிளேஸ்ல வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு, உத்தரகாண்ட், டையூ 3 பேருமே வந்து 3rd பிளேஸ்ல இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மத்திய பிரதேசம், செகண்ட் மகாராஷ்டிரா, 3rdல தான் வந்து டையூ இருக்கு. அடுத்து ஃபிஃபா கால்பந்து விளையாட்டுகள். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லியோனல் மெர்சி நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். லியோனல் மெர்சிங்கிறது அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். இந்த அர்ஜென்டினாவை சேர்ந்த லியோனல் மெர்சி தான் வந்து 2வது ஆண்டாக சிறந்த ஆடவர் வீரரான பரிசு வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிறந்த வீராங்கனை விருது யாருன்னா ஸ்பெயின் நாட்டுக்கு போகுது. ஸ்பெயின் நாட்டு வீராங்கனை ஐதனா போன்மத்க்கு தான் வந்து சிறந்த வீராங்கனை விருது போகுது. ஸோ ஸ்பெயின் நாட்டுல அழகா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ ஐதானா போன்மத். அடுத்து சிறந்த ஃபிஃபா ஆடவர் கோல் கீப்பர் யாருக்கு போனா எடர்சன். மகளிர் கோல் கீப்பர் வந்து மேரி ஏர்பஸ். இவங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா எடர்சன், ஏப்பர்ஸ், ஏலையே வந்திருக்கு பாத்தீங்களா. கோல் கீப்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா எடர்சன், ஏர்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து சிறந்த ஃபிஃபா ஆடவர் பயிற்சியாளர் விருது வந்து பெப் கார்டியோலா. பெப் அப்படிங்கிறது பெப் தான் வந்து நல்லா பயிற்சி தராங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுப்போம். ஸோ மகளிர் பயிற்சியாளர் யார் அப்படின்னா சரீனா வீக்மென். வீக்கா இருக்கிறவங்களுக்கு பயிற்சி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ லியோனல் மெஸ்ஸி வந்து ஃபர்ஸ்ட் சிறந்த ஆடவர் வீரரா இருக்காங்க. அர்ஜென்டினாவை சேர்ந்தவங்க. ஸோ எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அர்ஜென்டினாவை சேர்ந்த லியோனல் மெஸ்ஸி தான் வந்து சிறந்த ஆடவர் வீரர். இது எல்லாமே வந்து ஃபிஃபா கால்பந்து விருதுகள் வந்து சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பிசிசிஐ அவார்ட்ஸ் வந்து இந்தியன் விருது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதிக விக்கெட்களை வீழ்த்திய அஸ்வின் திலீப் சர்தேசாய் அவங்க வந்து விருது வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ்வின் திலீப் சர்தேசாய். அஸ்வினுக்கு அது மட்டும் இல்லாம பாலி உம்கிரி விருதையும் வந்து வின் பண்ணியிருக்காரு. பாலி உம்ரிஹர் அப்படிங்கிற விருதையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து சர்வதேச கிரிக்கெட் வீரர்களுக்கான விருதை யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முகமது ஷமி, சுப்மன் தில், அடுத்து பும்ரா. இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் வீரர்களுக்கான விருது. இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். முகமது ஷமி வந்து பின்னாடி பார்ப்போம். ஏசஸ் அவார்டையும் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ முகமது ஷமி வந்து பிசிசி அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. சுப்மன் தில், தில், பும்ரா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து சர்வதேச கிரிக்கெட் வீரர்களுக்கான விருது வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை யார் அப்படின்னா யாருக்கு வந்திருக்குன்னா காஷ்வி கௌதம்க்கு வின் பண்ணியிருக்காங்க. சிறந்த கிரிக்கெட் வீராங்கனைக்கான விருது பேர் என்னன்னா ஜெகன்மோகன் தால்மியா கோப்பை. ஸோ இந்த கப்பும் எந்த விளையாட்டோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஜெகன்மோகன் தால்மியா கோப்பை வந்து கிரிக்கெட்டோட தொடர்புடையது. ஸோ சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைக்கு யார் கிடைச்சிருக்குன்னா காஷ்வி கௌதம்க்கு வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து ரவி சாஸ்திரி மற்றும் பரோக் இன்ஜினியர் இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா கர்னல் டு நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது. கர்னல் டு நாயுடு அப்படிங்கிற அவார்டு வந்து கிரிக்கெட்டோட தொடர்புடையது. ஸோ அது வந்து ரவி சாஸ்திரிக்கும் பரோக் இன்ஜினியருக்கும் கிடைச்சிருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. அடுத்து ஒரு நாள் போட்டியில அதிக ரன் எடுத்தவர்களுக்கான விருது வந்து பாத்தீங்கன்னா 2022-23 மட்டும் நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜெமிமாவுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீராங்கனைக்கான விருது பாத்தீங்கன்னா 2022-23 பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா. ஸோ தீப்தி சர்மாவுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு சிறந்த வீராங்கனைக்கான விருது.
அடுத்து பிப்ரவரி மாத செய்திகள் பார்ப்போம். பிப்ரவரி மாத செய்திகள் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் இது தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் நடைபெற்றதுனால இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்கெங்க நகரங்கள் நடத்திருக்காங்க பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோவை அப்படிங்கிற 4 நகரத்திலுமே நடத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வின் பண்ணிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா வின் பண்ணிருக்காங்க. ஸோ பெருசா இருக்கிறதுனால ஞாபகத்துல வச்சுப்போம். மகாராஷ்டிரா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. இது இவங்களுக்கு வந்து 4வது பிரைஸ், 4வது முறையா வந்து இந்த பிரைஸ் வின் பண்றாங்க. அடுத்து செகண்ட் பிளேஸ்ல தான் நம்ம வந்து தமிழ்நாடு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் நடைபெற்றதுல தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹரியானா இருக்காங்க. இதுல என்ன புதுசா ஒரு விளையாட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க கேலோ இந்தியால அப்படின்னா ஸ்குவாஷ் போட்டி அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதுவும் 1 மார்க்ல கேட்கலாம். எந்த போட்டி அறிமுகம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாஷ் போட்டி. தமிழகத்துல பூர்வீகமா கொண்ட சிலம்பம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு செயல் விளக்க விளையாட்டாக இடம்பெற்றுச்சு. ஸோ எந்த விளையாட்டு இடம்பெற்றுச்சு, ஒரு செயல் விளக்க விளையாட்டா இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் 1 மார்க்ல கேட்கலாம். ஸோ சிலம்ப விளையாட்டு தான் வந்து இடம்பெற்றுச்சு. அடுத்து ஆஸ்திரேலியன் ஓப்பனும் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு இதுதான். இதுல ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து யார் வின் பண்ணிருக்காங்கன்னா ஜானிக் ஆஸ்திரேலியன் ஜானிக் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இரட்டையர் பிரிவுல ரோஹன் போப்பண்ணா இந்தியாவை சேர்ந்தவங்க. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். இந்தியா வந்திருக்கிறதுனால ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல ஆடவர் இரட்டையர் பிரிவுல தான் பாத்தீங்கன்னா ரோஹன் போப்பண்ணா வின் பண்ணிருக்காங்க. ரோஹன் போப்பண்ணால யாரும் சேர்ந்து வாங்குறாங்க அப்படின்னா மேத்யூ எஃப்டன், ஆஸ்திரேலியாவோட வீரர் வந்து மேத்யூ, அவங்களும் வந்து அந்த அவார்டை வந்து வின் பண்றாங்க. ஸோ மகளிர் இரட்டையர் பிரிவுல யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஹெசி சூவே மற்றும் எலிஸ். இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஹெசி மற்றும் எலிஸ் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க மகளிர் இரட்டையர் பிரிவுல. அடுத்து சிறந்த விளையாட்டு நாயகருக்கான ஏசஸ் அவார்டும் வந்து இம்பார்ட்டன்ட் அவார்டு. இது யாரெல்லாம் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் முகமது ஷமி வேற என்ன அவார்டு வின் பண்ணிருக்காரு, பிசிசி அவார்டு வின் பண்ணிருக்காரு, நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருக்கு தான் வந்து சிறந்த விளையாட்டு வீரர் ஏசஸ் அவார்டும் வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்த ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனைக்கான அவார்டு யாருக்கு போகுது அப்படின்னா வைஷாலி வந்து செஸ்ல வந்து ஒரு சதுரங்க மாஸ்டர். ஸோ வைஷாலிங்கிற பேரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களும் வந்து இப்ப ஏசஸ் அவார்டு வின் பண்ணிருக்காங்க. அடுத்து அமுல் இன்டர்நேஷனல் ஐகான் விருது யாருக்கு வந்திருக்குன்னா முத்தையா முரளிதரனுக்கு வின் பண்ணிருக்காங்க. ஆண்டின் சிறந்த பயிற்சியாளர் ராகுல் டிராவிட், நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ சிறந்த பயிற்சியாளர் ராகுல் டிராவிட். ஆண்டின் சிறந்த விளையாட்டு நாயகன் நீரஜ் சோப்ரா ஜாவ்லின் த்ரோல வின் பண்ணிருக்காரு. விளையாட்டு நாயகி ஷீதல் தேவி ஆர்ச்சரியில வின் பண்ணிருக்காங்க. ஸோ நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ல கேட்கலாம். நீரஜ் ஜாவ்லின் த்ரோ, நீரஜ் நீளமா இருக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஜாவ்லின் த்ரோ. ஷீதலா தேவி, ஷீதல் அப்படிங்கிறது ஆர்ச்சரி அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ சீதா வந்து ராமர் சீதா வந்து வில்ல உடைச்சு தானே சீதாவுக்கு கல்யாணம் பண்ணாங்க, அதை ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ ஷீதலா தேவி ஆர்ச்சரி. விளையாட்டை ஊக்குவிப்பதுல சிறந்து விளங்கும் மாநிலமா வந்து தமிழ்நாடு வந்து வின் பண்ணிருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்நாடு வந்திருக்கிறதுனால 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறந்த விளையாட்டுக்கான ஏசஸ் அவார்டுல வந்து விளையாட்டை ஊக்குவிப்பதுல சிறந்து விளங்கும் மாநிலம் நம்மளோட தமிழ்நாடு. அடுத்து மார்ச் மாசத்துல கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகள் எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல வந்து இளையோர் விளையாட்டு தான் வந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றுச்சு. குளிர்கால விளையாட்டு போட்டிகள் வந்து 2 கட்டங்களா நடைபெற்றுச்சு. எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்லயும் லடாக்லயும் நடைபெற்றுச்சு. ஜம்மு காஷ்மீர் ப்ரீவியஸ்ல நடந்த இயர்ல எல்லாம் வந்து அவார்டு வின் பண்ணாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைமா லடாக் வந்து இந்த போட்டியை முதல் முறையா எடுத்து நடத்திருக்காங்க. 2 கட்டங்களா நடைபெற்றதுல ஒரு கட்டம் வந்து லடாக்ல நடைபெற்றுச்சு. இதுல யார் வின் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. அடுத்து செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு தான். அடுத்து ஹாக்கி இந்தியா விளையாட்டுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாக்கிங்கிறதுனால நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், இது சம்பந்தமா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஆண்டின் சிறந்த கோல் கீப்பருக்கான பல்ஜித் சிங் அவார்டு, என்னென்ன அவார்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பல்ஜித் சிங் அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்து பர்கத் சிங் அவார்டு கொடுக்குறாங்க. அஜித் பால் சிங் அவார்டு கொடுக்குறாங்க. தன்ராஜ் பிள்ளை அவார்டு கொடுத்துருக்காங்க. அசுந்தரா லக்ரா விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்திய ஜூக்ராஜ் சிங் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவார்டு. ஹாக்கி இந்தியா விருதுகள் என்னென்ன அவார்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பல்ஜித் சிங், பர்கத் சிங், அஜித் பால் சிங், தன்ராஜ் பிள்ளை அவார்டு, அசுந்தரா லக்ரா விருது, ஜூக்ராஜ் சிங். மேக்ஸிமம் சிங்கின் விருது எல்லாமே ஹாக்கியோட ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பல்ஜித் சிங் அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கோல் கீப்பருக்கு கொடுக்குறாங்க. பல்ஜித் சிங் வந்து சிறந்த கோல் கீப்பருக்கு கொடுக்குறாங்க. பல்ஜா இருந்தா கோலை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ பல்ஜித் சிங் இது யாருக்கு போயிருக்கு அப்படின்னா PR ஸ்ரீஜேஸ்க்கு போயிருக்கு. அடுத்து பர்கத் சிங், பர்கத் அப்படின்னா டிஃபெண்டருக்கு போகுது, எதிரணி இலக்க தடுக்கிறவங்க.
பேன் பண்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பர்கத்னா டிஃபெண்டருக்கு கொடுக்கறது. இது யாருக்கு போயிருக்குன்னா ஹர்மன் பிரீத் சிங். ஹனுமான் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரிக்குக்காக தான். ஸோ ஹர்மன் பிரீத் சிங் அவங்களுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து அஜித் பால் சிங், இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அஜித் பால் சிங் வந்து சிறந்த நடுகள வீரருக்கு கொடுக்குற அவார்டு. இது வந்து ஹர்திக் சிங்க்கு கிடைச்சிருக்கு. ஹர்திக் பாண்டியா அஜித் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ அஜித் பால் சிங் வந்து ஹர்திக் சிங்க்கு போயிருக்கு அந்த அவார்டு. அடுத்து தன்ராஜ் பிள்ளை அவார்டு வந்து அபிஷேக்கு போயிருக்கு. முன்கள வீரர் அவார்டு. தன்ராஜ் பிள்ளை அவார்டுங்கிறது எதுக்குன்னா முன்கள வீரர் அவார்டு. அசுந்தரா லக்ரா விருது, அது யாருக்குன்னா புகழ்பெற்று வரும் சிறந்த வீராங்கனைக்கான விருது. அசுந்தரா லக்ரா அழகா இருக்கிறாங்க மாதிரி அசுந்தரா லக்ரா வீராங்கனைக்கான விருது. தீபிகா சோப்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ அசுந்தரா லக்ரா வந்து தீபிகா சோரன். ஜூக்ராஜ் சிங் புகழ்பெற்று வரும் சிறந்த வீரருக்கான விருது. ஜூக்ராஜ் சிங் இது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆரஜித் சிங் ஹட்டால் அவங்களுக்கு தான் வந்து ஜூக்ராஜ் சிங் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. விஸ்டன் புத்தகத்தில் இடம்பெற்ற உலகின் முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் பேட் கமிங்ஸ் மற்றும் நாட் ஸ்டீவர் பிராண்ட். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பேட்டு நாட்டுன்னு வருது பார்த்தீங்களா. விஸ்டம் புத்தகத்தில் இடம்பெற்றவங்க வந்து பேட்டு நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். அது மட்டும் இல்லாம 3 ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க், உஸ்மான் கவாஜா, ஆஷ்லே கார்னர். இவங்க மூன்று ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து விஸ்டம் புத்தகத்துல இடம்பெற்றிருக்காங்க. அடுத்து லாரூஸ் உலக விளையாட்டு விருதுகள் வந்து யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நோவக் ஜோகோவிக், இவங்க வந்து மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க 5வது முறையா வந்து லாரூஸ் சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருது வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிறந்த விளையாட்டு வீராங்கனை ஃபிஃபா வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க பாத்தீங்களா, ஐதானா போன்மத் வந்து வின் பண்ணாங்கல்ல, ஸ்பெயின் நாட்டோட சேர்ந்தவங்க. அவங்களுக்கு தான் வந்து லாரூஸ் விளையாட்டு விருதும் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து திருப்புமுனை அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜூட் பெல்லிங்காம். ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஜூட் விட்டா திருப்புமுனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் ட்ரிக்குக்காக. ஸோ திருப்புமுனை அவார்டு வந்து ஜூட் பெல்லிங்காம். உலகின் மிக சிறந்த அணி அப்படி வந்து ஸ்பெயின் நாட்டு மகளிர் அணிக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து எலோர்டா கோப்பை வந்து ரொம்ப முக்கியம். இது ஏன் அப்படின்னா இந்தியாவிலேருந்து வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. 2 தங்கம் 2 வெள்ளி 8 வெண்கல பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எலோர்டா கோப்பை வந்து ரொம்ப முக்கியம். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா கஜகஸ்தான்ல அஸ்தானாங்கிற பிளேஸ்ல வந்து நடைபெற்றுச்சு. இந்த அணி வந்து குத்து சண்டைக்கான ஒரு அணி. ஸோ எலோர்டா கோப்பை வந்து எல்லாரையும் குத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். எதுக்கான கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகத்தில் வச்சுப்போம். எல்லாரையும் குத்தணும்னா குத்து சண்டைக்கான ஒரு கோப்பை தான் வந்து எலோர்டா கோப்பை. இதுல வந்து நம்ம 2 தங்கம் வின் பண்ணிருக்கோம். 2 தங்கம் யாருக்கு அப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா நிகத் ஜரீன் மற்றும் மீனாட்சி நிகத் ஜரீன் அவங்களுக்கு வந்து 2 தங்க பிரைஸ் கிடைச்சிருக்கு. அடுத்து அனாமிகா மற்றும் மனிஷாவுக்கு வந்து வெள்ளி பதக்கம் கிடைச்சிருக்கு. அனாமிகா, மனிஷா. ஸோ நீங்க வந்து தங்க பரிசு வந்து நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து மேக்சிமம் 1 மார்க்ல கேட்கலாம். எலோர்டா கோப்பை குத்துச்சண்டை போட்டியில வந்து 2 தங்கம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ நிகத் ஜரீன், மீனாட்சி. அது இல்லாம கொஞ்சம் உங்க டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா அனாமிகா எந்த ஸ்போர்ட்ஸோட வந்து ரிலேட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அனாமிகா வந்து குத்து சண்டையோட வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. மனிஷா வந்து குத்து சண்டையோட தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 1 மார்க்ல கேட்கலாம். ஸோ அனாமிகா, மனிஷா வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய ஆடவர் குத்துச்சண்டை வீரர்கள் வந்து 4 பதக்கங்களையும் மகளிர் குத்துச்சண்டை வீராங்கனை வந்து 8 பதக்கங்களையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 12 பதக்கங்கள் வந்து எலோர்டா கோப்பையில நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து ஐசிசி T20 உலக கோப்பை வந்து அதோட விளம்பர தூதர் யார் அப்படின்னா பாகிஸ்தான் வீரர் ஷாஹித் அப்ரிடி தான் வந்து விளம்பர தூதர். இந்த போட்டியை யார் நடத்த போறாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்த போறாங்க. மேற்கிந்திய தீவுகளும் அமெரிக்காவும் வந்து. அடுத்து ஜூன் மாதத்துக்கான விளையாட்டு செய்திகள். ஆசிய கைவலு மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 1 தங்கம் வின் பண்ணிருக்காங்க, 6 வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. சோ இதனால வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கைவலு மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி அது வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா உஸ்பெலிஸ்தான்ல தாஷ்கண்ட் நகர்ல நடைபெற்றிருக்கு. யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீமத் ஜா வந்து 1 தங்கம் வின் பண்ணிருக்காங்க. திறனாளிக்கான இடது கை பிரிவுல வந்து 1 தங்கம் வந்து வின் பண்ணிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கான வலது கை பிரிவுல வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காரு. ஸோ ஸ்ரீமத் ஜா வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மண் சிங் பண்டாரி வந்து மற்றும் சச்சின் கோயல் வந்து 2 மற்றும் 1 வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ லக்ஷ்மண் சிங் வந்து 2 வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. அடுத்து சச்சின் கோயல் வந்து 1 வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்ரீமத் ஜா, லக்ஷ்மண் சிங், ஸ்ரீராமன் லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவங்க 2 பேரையும் வந்து மல்யுத்த போட்டியில வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ரீமத் ஜா வந்து தங்க பதக்கம் வின் பண்ணிருக்காருங்க. அடுத்து தைவான் தடகள ஓபன் போட்டி, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து 3 தங்கம் கிடைச்சிருக்கிறதுனால இதுல இருந்து வந்து கொஸ்டின் கேட்கலாம்.
தைவான்ல வந்து எத்தனை தங்கம் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ல கேட்கலாம். 3 தங்கம் வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுல எதுல வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீளம் தாண்டுதல், மகளிருக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில நயனா ஜேம்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 800 மீட்டர் ஆடவருக்கான ஓட்டத்துல வந்து யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கேஷ் சௌத்ரி வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்து ஈட்டி எறிதல் போட்டியில வந்து டிபி மனு வந்து தங்கம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா அங்கேஷ் வந்து நயன்தாரத்துல மனு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுப்போம். 3 தங்கம் கிடைச்சதுனால தைவான் ஓட்டப்பந்தயத்துல பாத்தீங்கன்னா அங்கேஷ் நயன்தாரத்தை மனு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ நீளம் தாண்டுதல்ல நயனா ஜேம்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல வந்து அங்கேஷ் சௌரி வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. அடுத்து ஈட்டி எறிதல பாத்தீங்கன்னா டிபி மனு வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கோலூன்றி பாய்தல்ல தேவ் மீனா வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல வந்து நித்யா ராம்ராஜ் வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல வந்து VK விஸ்மயா வந்து வெண்கல பதக்கம். நார்வே சதுரங்க போட்டி இதுலயும் வந்து இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க. பிரக்ஞானந்தா பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ் வின் பண்ணிருக்காங்க. வைஷாலி ரமேஷ் பாபு வந்து 4th பிளேஸ் வின் பண்ணிருக்காங்க. வைஷாலி வேற என்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா BCCI அவார்டு வின் பண்ணிருக்காங்க. இந்த நார்வே சதுரங்க போட்டியில யார் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்கன்னா மேக்னல் கால்ஸ்லென் அடுத்து ஜூவென் ஜூன் 2 பேரும் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க. இந்த மேக்னல் கால்ஸ்வென் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து முதல் சுற்றுல வந்து பிரக்ஞானந்தா வந்து தோற்கடிச்சாரு. அதுதான் வந்து மகத்தான ஒரு வெற்றியா அவருக்கு வந்து கிடைச்சிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட இணை போட்டியாளரான ஹிகாமுரு நகமராரையும் வந்து பிரக்ஞானந்தா வந்து தோற்கடிச்சிருக்காங்க. ஸோ பிரக்ஞானந்தா வந்து மேக்னஸ் கால்ஸ்லன் அது வந்து ஆரம்ப சுற்று போட்டியில தோற்கடிச்சாங்க. அடுத்து ஹிகாமுரு நகமுராவையும் வந்து தோற்கடிச்சிருக்காங்க. ஸோ 3rd பிளேஸ்ல வின் பண்ண பிரக்ஞானந்தா யார் வந்து தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ல கேட்கலாம். அடுத்து வைஷாலி ரமேஷ் பாபு வந்து 4th பிளேஸ்ல வின் பண்ணதையும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ நார்வே சதுரங்க போட்டியில பிரக்ஞானந்தா வைஷாலி ரமேஷ் பாபு 2 பேருமே வந்து வின் பண்ணிருக்காங்க 3rd பிளேஸ். பிரெஞ்சு ஓபன் போட்டி ஆண்கள் ஒற்றையர்ல கார்லோஸ் அல்கராஸ், அடுத்து பெண்கள் ஒற்றையர்ல இக்கா ஸ்வியாடெக், கார் இண்டிகா கார்ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றையர்ல கார் இண்டிகாங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரெஞ்சு ஓப்பன்ல வின் பண்ணவங்க வந்து கார்லோஸ் அல்கராஸ், இகா ஸ்வியாடெக். அடுத்து ஆண்கள் இரட்டையர்ல பாத்தீங்கன்னா மார்ஷலா, அடுத்து வந்து மார்ஷலா மேட், அவங்க வந்து ஆண்கள் இரட்டையர்ல. பெண்கள் இரட்டையர்ல கோகோ கேட்டரினா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கலப்பு இரட்டையர்ல லாரா சீக்கமெண்ட் மற்றும் எட்வார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாரா ரோஜர், எட்வார்ட் ரோஜர் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பு இரட்டையர்ல பிரெஞ்சு ஓப்பன்ல வின் பண்ணிருக்காங்க. அடுத்து U17 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இதுலயும் வந்து 4 தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா ஜோர்டான்ல அம்மான் நகர்ல வந்து நடைபெற்றிருக்கு. இந்தியாவில் சேர்ந்த இளம் வீரர்கள் வந்து 4 தங்கம் வாங்கியிருக்காங்க, 2 வெள்ளி, மொத்தம் 11 பதக்கங்கள் வின் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 தங்க பதக்கங்கள் யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னா திபென்ஷி, அடுத்து முஸ்கான், அடுத்து ரஞ்சிதா, அடுத்து மான்சி. இவங்க வந்து 4 தங்க பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. திபென், ரஞ்சிதா, முஷ்கான் மான்சி, திபென், ரஞ்சிதா அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து ஆடவருக்கான போட்டியில 55 கிலோ இடைப்பிரிவுல வந்து சமர் கஜனன் அவங்க வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. சமர் கஜனன் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ U17 அந்த போட்டியில வந்து 4 தங்க பதக்கம். அடுத்து ஜூலை மாத விளையாட்டு செய்திகள். வில்வித்தை உலக கோப்பை போட்டி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இதுல வந்து தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. முதல் போட்டி எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா மொத்தம் 4 கட்டங்களா இந்த போட்டி நடைபெற்றுச்சு. முதல் போட்டி வந்து சீனாவில் ஷாங்காயில் நடைபெற்றுச்சு. 2வது போட்டி வந்து தென்கொரியாவில் எய்ச்சியோனில் வந்து நடைபெற்றுச்சு. 3ஆம் போட்டி வந்து துருக்கி அண்டரியாவில் நடைபெற்றுச்சு. இறுதிப் போட்டி வந்து மெக்சிகோவில் வந்து நடைபெற்றுச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அதிதி சுவாமி, ஜோதி சுரேகா வெண்டம், பர்னீத் கௌரர் இவங்க 3 பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3வது முறையா தங்கப்பதக்கம் வின் பண்றாங்க. இந்திய அணிக்கு வந்து 2வது போட்டியில வந்து 1 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கல பரிசு வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா T20 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 உலக கோப்பையில வந்து தங்களோட ஓய்வு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அடுத்து ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்தியாவுக்கு வந்து பரிசு கிடைச்சிருக்கு. ஸோ ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா சவுதி அரேபியாவில் ரியாத் நகர்ல நடைபெற்றுச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா பங்கஜ் அத்வானியை தோற்கடிச்சு துருவ் சித்வாலா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. துருவ் சித்வாலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2015-16 ஆண்டுகள்லயும் வந்து இந்த பட்டத்தை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ துருவ் சித்வாலா பில்லியர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டம் இருக்கும்ல, அந்த துருவமாய் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ துருவ் சித்வாலா. அடுத்து மற்றொரு இந்திய வீரரான துவாஜ் ஹரியானா வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்திய வீராங்கனை அனுபமா ராமச்சந்திரன்
முதல் சர்வதேச பட்டத்தை வந்து வின் பண்ணிருக்காங்க. அனுபமா ராமச்சந்திரன் வந்து முதல் சர்வதேச பட்டத்தை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் 1 மார்க் போர்ட்ல கேட்கலாம். இந்த ஆசிய பில்லியர்ட்ஸ் வந்து சவுதி அரேபியா ரியாத் நகரில் நடைபெற்றுச்சு. துரு சித்வாலா இதுதான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இவர் யாரை வந்து தோற்கடிச்சாங்க அப்படின்னா பங்கஜ் அத்வானியை தோற்கடிச்சாங்க. பங்கஜ் அத்வானி பூனேவை சேர்ந்தவங்க. துரு சித்வாலா வந்து பாத்தீங்கன்னா 2015, 16லயும் வந்து இந்த பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. அனுபமா ராமச்சந்திரன் முதல் சர்வதேச பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டு விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி இம்பார்ட்டன்ட். இது எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா இங்கிலாந்துல வந்து லண்டன் நகரத்துல வந்து நடைபெற்றுச்சு. ஆடவர் ஒற்றையர் போட்டியில வந்து ஸ்பெயின் கார்லோஸ் அல்கராஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. கார்லோஸ். அடுத்து மகளிர் ஒற்றையர்ல பாத்தீங்கன்னா செக் குடியரசை சேர்ந்த பார்போரா திரேஜிகோவா வின் பண்ணிருக்காங்க. ஸோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்கா வரதுனால நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். விம்பிள்டன் போட்டியில மகளிர் இரட்டையில பாத்தீங்கன்னா டெய்லர் கேட்டரினா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ டெய்லர் கேட்டரினா. ஆடவர் இரட்டையர்ல பேட்டன் ஹீலியோவரா. ஒலிம்பிக் போட்டிகள் 2024 எங்க நடைபெறுது அப்படின்னா பிரான்ஸ்ல பாரிஸ் நகர்ல நடைபெறுது. பிரான்ஸ்ல வந்து 3வது முறையா நடைபெறுது இது. இதுல பாத்தீங்கன்னா எத்தனை பதக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க. 5804 பதக்கங்கள் இருக்கு. 32 விளையாட்டு பிரிவுகள்ல 329 போட்டிகள் வந்து நடைபெறுது. ஸோ 32 329 போட்டிகள் வந்து நடைபெறுது. உக்ரைன் போர்ல வந்து பங்கு இருக்கிறதுனால ரஷ்யாவும் பெலாரஸும் வந்து நாடுகளுக்கு தடை விரிச்சிருக்காங்க. ஸோ எந்த நாட்டுக்கு தடை விரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் வந்து தடை விரிச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அந்த நாட்டை சேர்ந்த இண்டிவிஜுவல் நியூட்ரல் அத்லெட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா. இண்டிவிஜுவல் நியூட்ரல் அத்லெட்ஸ் வந்து அந்த போட்டி ஒலிம்பிக் போட்டிகள்ல வந்து பங்கு பெறலாம். அது மாதிரியே ரஷ்யால வந்து 15 தடகள வீரர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. பெலாரஸை சேர்ந்த 18 வீரர்களும் வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ எயின் அப்படின்னா இண்டிவிஜுவல் நியூட்ரல் அத்லெட்ஸ். இது வந்து அப்ரிவேஷன்ல கேட்கலாம். இந்த இண்டிவிஜுவல் நியூட்ரல் அத்லெட்ஸ் வந்து அவங்க நாட்டுக்காக போராட மாட்டாங்க. இண்டிவிஜுவலா வந்து போட்டியிடுவாங்க. அதுபடி ரஷ்யாவில் வந்து 15 தடகள வீரர்கள் வந்து போட்டியிடுறாங்க. பெலாரஸை சேர்ந்த 18 வீரர்கள் வந்து போட்டியிடுறாங்க. அப்புறம் தடகளம், குத்துச்சண்டை மற்றும் சைக்கிள் பந்தயம். குத்துச்சண்டை, தடகளம் இதுல வந்து முழு பாலின சமத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 50% மென் இருப்பாங்க, 50% வந்து விமன் இருப்பாங்க அந்த பந்தயத்துல. அது மாதிரி 28 போட்டிகள்ல முழு பாலின சமத்துவம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில இருந்து எத்தனை வீரர்கள் வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 117 வீரர்கள். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா இது 7 மலையாள ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ 7 117 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ 117 117 வீரர்கள். 117 வீரர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. இதுல டோக்கியோல 2020 ஒலிம்பிக்ல பதக்கம் என்ற 7 வீரர்கள்ல யாரெல்லாம் வராங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு, PV சிந்து மற்றும் லவ்லியா போர்கோஹேன் வந்து இப்ப பங்கேற்கிறாங்க. தலைமை அதிகாரியா யார் இருக்காங்க அப்படின்னா ககன் நரங் வந்து தலைமை அதிகாரியா இருக்கிறாங்க. யாரு கொடியேந்துறாங்க அப்படின்னா PV சிந்து மற்றும் சரத் கமல் வந்து இந்தியாவோட சார்பில் கொடியேந்தி செல்கிறாங்க. இதுல ஒலிம்பிக் போட்டி 2024 இருக்கிறதுனால 2020 போட்டியில யார் வின் பண்ணிருக்கா, டோக்கியோல யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மீராபாய் சானு வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. பெண்களுக்கான 49 கிலோ பளு தூக்குதல்ல. அடுத்து லோவ்லியா போர்கோஹேன் பெண்களுக்கான வெல்டர் வெயிட் குத்து சண்டையில வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. PV சிந்து வந்து ஒற்றையர் பேட்மிண்டன்ல வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. ரவிக்குமார் தஹியா வந்து ஆண்களுக்கான மல்யுத்தத்துல வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. இந்திய ஹாக்கி அணி ஆண்கள் ஹாக்கி அணியில வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்கு. அடுத்து பஜ்ரங் புனியா ஆண்களுக்கான 65 கிலோ மல்யுத்தத்துல வெண்கல பதக்கம் பெற்றிருக்காங்க. நீரஜ் சோப்ரா நமக்கு ஒரு தங்கம் தான் கிடைச்சிச்சு. அது எதுலன்னா ஆண்களுக்கான ஈட்டி எறிதல்ல. ஈட்டி நீளமா இருக்குது பார்த்தீங்களா, நீரஜ் சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ 2020 போட்டியில இருந்து உங்க கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல எவ்வளவு நேம்ஸ் எல்லாம் வந்து ரிமெம்பர். இது வரைக்கும் ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் இருக்க விளையாட்டு செய்திகள் பார்த்தோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.